செய்கிறோம். அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமுமானவரே, வருக வருக என்று இந்த ஆராதனையுமே நாங்கள் வரவேற்கிறோம். இது கர்த்தரால் ஆயிற்று. அது அவர்கள் கண்களுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. இது கர்த்தரால் ஆயிற்று. எங்களை ஒன்று சேர்க்க வைத்தவரே, எங்களோடு கூட இருந்து மனுஷன் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து இந்த ஆராதனை நீர் நடத்தும். எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். எங்கள் வாழ்க்கையில் வந்த நங்கூரமே, எங்களை மறைத்து நீர் வெளிப்படும். நீர் வந்தால் அற்புதம், நீர் வந்தால் அதிசயம், நீர் வந்தால் சுகம், நீர் வந்தால் விடுதலை, நீர் வந்தால் சாத்தான் வெகப்பட்டு ஓடுவான். வெகப்பட்டு ஓடுவான். நாளை முழுவதும் தேவ வல்லமை அவ்வளத்து விடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அவ்வளத்து விடுகிறோம். நாம் முழுவதும் தேவ தூதர்கள் சூரபாளையம் இறங்கி சேர்ந்து ஆராதிக்கக்கூடிய அந்த தரிசனத்துக்குள்ளாய் கர்த்தர் கடந்து வருகிறார்கள். நன்றி ஆண்டவரே, எல்லா மகிமையும் உமக்கே உரித்தாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் செல்க, நீர் பெருக, எங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. தொடக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் வல்லவின் பிரசனைகளை நடத்தட்டும். இசை வாசிக்கிற பிள்ளைகளோடும், வேக்கப் சிங்கரோடும், தேவ வார்த்தை கொண்டு வருகிற ஆண்டவரை தாசரோடும் கர்த்தர் தாமே முழுமையாக இடைப்படுவீராக. உன் வல்லமை புறப்படுவதாக. உன் வார்த்தை ஜீவன் உள்ளது. உன் வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ராஜா, நன்றியாக ஆண்டவரே, எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். எங்கள் செவிகளையும் சிந்தைகளை விருத்த சேதனம் செய்வீராக, சுத்திகரிப்பீராக. ஒரு சுத்திகரிப்புக்குள்ளே எங்களை கடந்து போக பண்ணுவீராக. நன்றி ஆண்டவரே. அப்ப அந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் தூய பிரசனம் இருந்து நடக்கும். கர்த்தர் பேசுங்க. உங்களை மாத்திரம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஆண்டவரே. உங்களை மாத்திரம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கர்த்தருடைய மகிமை இறங்கி எங்களை நடத்துகிறாங்க. அந்த இருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி. திருச்சபையின் போதகரை நாங்கள் சபையாய் பிளஸ் பண்ணுவோம். இந்த நேரத்தில் அவரோடு உங்களுடைய கரம் இருந்து தேவ வார்த்தை கொண்டு வருகிற உங்களுடைய தாசர் மேல உங்களுடைய அபிஷேக கரம் ரட்டணிப்பாய் ஆண்டவரை அபிஷேகத்தோடு நடத்துவதாக. ஆண்டவரை உங்களுடைய வார்த்தையை அனுப்பி வல்லமையாய் கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபைக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையை செய்தது போல ஆண்டவரை வார்த்தையை அப்போஸ்தலர் உபதேசம் அந்நியோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அப்பமிக்குதலிலும் ஒற்றுமையாய் ஜெபத்தில் உறுதியாய் கருத்திருந்தது போல ஆவியானவர் எங்களை உங்களுடைய தரிசனத்தோடு கொண்டு செல்கிறார். எல்லா மகிமை துதியும் இயேசுவின் நாமத்தில் அப்படி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்தி நடத்துகிறாங்க. ஜெபத்தை கேட்டதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு பெரிய கரங்களை கொடுப்போமா? ஆமென் ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நீங்க சந்தோஷப்பட்டு கை கொடுங்க. பரலோகத்தில் நம்மளுடைய பலன் மிகுதியாக சேர்க்கப்படும். ஓ ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக இந்த நாளை
நான் உன்னோட இருந்து நடத்துறேன். நம்ம பலத்தான தேவனை ஆராதிக்கும் பொழுது அவருடைய பலத்தை கொடுத்து நடத்துறேன். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்கணும்டா கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். என்ன பிரச்சனை எல்லாம்
ஆத்மா வாழ்றத போல நீ எல்லாத்திலையும் பெருகணும்னா ஆண்டவர் உண்மையா ஆத்மா வாழ்றது போல எல்லாவற்றிலும் சுகமாய் திருப்தியாய் பெருக வேண்டும் என்றால் கர்த்தருடைய விருப்பம். ஓ நம்மளாம் வாக்கியம் வந்து வாசிச்சோம். பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல கொடுங்க. நல்ல வேகமா ஒரு கைத்தட்டல் வாசிக்கிற சகோதரிக்கு ஒரு கைத்தட்டல். எல்லாமே கர்த்தருக்காக மியூசிக், அவருக்காக ஒரு கைத்தட்டல். கர்த்தர் நல்லவருங்க. வாலிப பிள்ளைங்களை வச்சு சபையில அவரோட துதியின் மத்தியில விசேஷமான காரியம். நான் சொன்னேன் பிஷன் கிட்ட மியூசிக் எல்லாம் இப்ப ரொம்ப டிஃபரன்ஸா வந்துருச்சு. ஆமா தானே பிஷன்? டிஃபரன்ஸ் இன்னும் வரும். காத்துருங்க பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய இருக்காரு. என் வார்த்தை கொண்டு நான் சபையை பலப்படுத்துவேன், என் வார்த்தையை நான் அனுப்புவேன் என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை? எல்லாத்துக்கும் பிரச்சனை தான். அதுல இருந்து நீங்க எப்படி வெளியே வரீங்கன்னா கர்த்தர் பார்ப்பாரு. நீங்க அதுல இருந்து எப்படி கர்த்தருக்கு துதி செலுத்தி எப்படி அவருடைய வல்லமையில இருந்து எல்லா வரும் பிரச்சனை வரும். உலகத்துல உபத்திரம் உண்டுட்டாரு. தொடர்ந்து கொள்ளுங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன், ஜெயிக்கிறவர் நம்ம கூட இருக்காரு. அப்படியே கண்களை மூடி அப்படியே அவருடைய பிரசனத்துல போகுமா. கர்த்தரை துதித்தோம், கர்த்தரை நல்லா அருமையா ஆராதனை செஞ்சோம், சபையா நல்லா அருமையா ஆராதனை செஞ்சோம். உங்க நாவோடு கர்த்தர் இருந்தார். இவ்வளவு ஒரு அருமை, பாடலே நிப்பாட்ட முடியல. அவ்வளவு அருமையா இருக்கு, அவ்வளவு அருமையா இருக்கு. ஏன்னா அவருடைய பிரசன்னம் அவர் துதி மத்தியில வாசம் செய்யறது. அதனால துதியை ரொம்ப விரும்புவாரு. என் பிள்ளைங்க எல்லாம் என்ன துதிக்கணும்னு விரும்புவாரு. என் பிள்ளைங்க என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்தணும்னு விரும்புவாரு. ஏன்னா அவர் உணர்ச்சி உள்ள தேவன். அவர் உதவியில ஊழியம் செய்யும் பொழுது உணர்ச்சி உள்ளவராதான் 100% மனுஷ பிரகாரமா தான் ஊழியம் செஞ்சாரு. அப்ப நம்மளுக்கு இருக்கிற எல்லா உணர்ச்சிகள், பசி, தாகம், வேதனை, துக்கம் எல்லாமே அவருக்கே இருக்குது. மத்தியில ரொம்ப அழகா பார்த்துட்டு இருக்காரு. நம்மள தயவு செய்து சபையாரே கண்ணுங்களை திறக்காதீங்க. அவர் மாத்திரம் நீங்க பாருங்க. ஏன்னா சாப்பிட்டா வந்து மைண்ட் எழுப்பான். இயேசுவை பாருங்க, உங்க பக்கத்துல தான் அவர் நின்றுட்டு இருக்காரு. உங்களோட இருப்பது தான் ஆண்டவரே. என் உயிர் போற வரைக்கும் நான் இவ்வளவுதான் ஆண்டவரை இருப்பேன்னு சொல்லுவோமா? மோடி இருப்பது தான் என் உள்ளத்தில் வாஞ்சையா. இந்த சித்தத்தை நான் அந்த பூமியில செய்வேன். நீங்க என்னென்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் நானும் செய்வேன். சொல்லுமா, உன்னோடு இருப்பதுதான். கரவா தசலா ஏகாரா சுகோபா அன்சிகரியாந்தா
அவருடைய கிருபை தயவமா தேவனுக்கு ஒரு ஆராதனை, நல்ல விடுதலையான ஒரு ஆராதனை. அவர்தான் நம்மளுடைய ஏக்கம் எண்ணம் எல்லாமாக இருக்கும் இந்த மாலை வேளையில். ஓ நல்லவர் நல்லவரே, பரிசுத்தரே, அவர் மேலே நம்மளுடைய பலனாய் மாறட்டும். என் பலனெல்லாம் நீரானையா. Thank you Jesus. Thank you Jesus. என் பலனெல்லாம் நீரானையா. Oh wonderful, wonderful. மாறும் பாடலிலே அலைமோதும் பாடலிலே அடுமாறும் பாடலிலே மாறுமினாய் வந்தேரையா மாறாதவனினாயா மாறுமினாய் வந்தேரையா. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி அப்பா. இந்த மாலை வேளையில நாங்கள் உணர்கிறோம், நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். நீரே எங்களுடைய வேலை, நீர் எங்களுடைய கேடக. இந்த மாலை வேளையில எங்கள் முழுமையாய் உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். Thank you Jesus. தொடர்ந்து இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க. இந்த நாள்ல அப்பா உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு ஒரு முக்கியமான ஒரு பயணம், கடைசி பயணம் செய்கிறார். உம்முடைய பட்டணமாக எருசலேமுக்கு அவர் செய்த அந்த பயணம் நாங்கள் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்கிறோம். இது கடைசி உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பயணம். இந்த மாலையில் அந்த பகுதியை நாங்கள் தியானிக்கும் போது முழுமையாய் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு எங்களை ஆட்கொள்ள வழி நடத்த ஆசீர்வதிக்க வழி நடத்துங்கப்பா.
இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். சரி, கடைசியா கர்த்தர் நம்மளுடைய வார்த்தை கேட்கிறோம். ஒரு பாடல் வந்து பாஸ்டருடைய பாடல். இது கொடுத்தோர் ஞாயிற்கு எழுதப்பட்ட பாம் சந்தைக்கு நின்று இந்த பாடலை ஆசனை ஏற்றி அதை எழுதுவேன். அது ஒரு சிறப்பு பாடலாக இன்றைக்கு அதை பாடி கேட்போம். தெரிந்தவங்க பாடுங்க. உங்க கையில் அந்த என்னது என்ன கொடுக்கப்பட்டது? அவரே ஹல்லேலூயா ஆமென். தெரிந்தவங்க பாடுகிற பாடலை ஆமென். ஹல்லேலூயா ஹோசன்னா என்று பாடுவோம். பகுதியிலிருந்து நம்ம இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். மத்தேயு 21வது அதிகாரம். வாவ். ஆமென். Thank you. ஆமென். கட்டணக்கன. உலக சக்தி.
ஆண்டவராக இயேசுடைய வெற்றிகரமான ஒரு பயணம், ஒரு பாவனையம் என்று சொல்லலாம். ஜீசஸ் ட்ரையம்பல் என்ட்ரி. நான் என்னுடைய பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு, ஜீசஸ் ட்ரையம்பல் என்ட்ரி இன்டு அவர் லைஃப். நம் வாழ்வில் இயேசுவின் வெற்றி வருகை. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி வருகையை வைத்திருக்கிறார். அவர் வெற்றிகரமாய் நம்மளோட லைஃபுக்குள்ளே வந்ததால தான் இன்றைக்கு நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், அவருடைய கிருபையை பெற்றிருக்கிறோம். ஆமென். அதை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த குருத்தோல் ஞாயிறு என்று சொல்லும் போது இது வேதத்தின் பிரகாரமாய் நாம் கவனிப்போமானால் ஆண்டவரோட வெற்றிகரமான ஒரு பயணம் எருசலேமுக்குள்ளே கடந்து வருகிறது. எருசலேம் என்று சொல்லும்போது அது தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்படுது, சிட்டி ஆஃப் காட். தேவனுடைய நகரத்துக்குள்ள தேவன் பிரவேசித்து ஆண்டவர் ஒலிவ மலையிலிருந்து அவர் கடந்து வருகிறார். அவரோட இந்த வருகை இது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோடைய அது ஒரு கடைசி எருசலேம் கடைசி பயணம். இது அடுத்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை ஆண்டவராக இயேசுடைய மரித்த நாளை நினைவு கூறுகிற ஒரு நாளாக இருக்கும். பிற்பாடு ஞாயிற்றுக்கிழமை தேவன் உயிரோடு எழுந்த ஒரு நாளாய் நாம் கொண்டாட போகிறோம், செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஆண்டவர் அந்த எருசலேம்ல சென்று எதெல்லாம் எருசலேமுக்கு அந்த நகரத்தை ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடத்தும்படியா. அதனால தான் அந்த பகுதியை முடிந்த அடுத்தது பார்த்தீங்களா, டெம்பிள் ஆலயத்துக்குள்ள ஆண்டவரோட பயணம் போகிறது. ஆலயத்தில் சென்று தேவன் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போ தேவன் எதெல்லாம் குறைவுபட்டதோ எதெல்லாம் சரியுமோ அது முழுமை அடையும்படியாக ஆண்டவர் எருசலேமுக்குள்ள கடந்து வருகிறார். அந்த பகுதியிலிருந்து ஒரு சில விஷயங்களை, ஒரு 3 விஷயத்தை உங்களோட மைண்டில் சிந்தையில் வைக்க நான் ஆசைப்படுகிறேன். The entry of Jesus in our நமக்கு ஒரு வெற்றி கொடுப்பதுக்காக, நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பதுக்காக, நமக்கு ஒரு நித்திய வாழ்வை கொடுப்பதுக்காக. அப்ப எருசலேம் அழிந்து போக கூடாது. இப்ப நான் சொல்றேன், எருசலேம் நீங்களும் நானும் தான் புதிய எருசலேமாய் நம்ம இருக்க போகிறோம். தேவனை ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு நம்ம லைஃபை சேஞ்ச் பண்றது ஆண்டவர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். யூ பிகம். எப்படி எருசலேம் தேவன் நகரமாய் மாறுது, நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறார். ஆண்டவர் முன்குறித்த ஒரு பட்டணம், ஒரு நகரம் எருசலேம் இருக்குமானால் இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஆண்டவர் முன்குறித்த அழைப்பு பெற்ற ஒரு தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய எருசலேமாய் இருக்கிறோம். You and me, we are the Jerusalem. அந்த எருசலேமுக்குள்ள தேவன் வருவதற்கு நாம் இடம் கொடுப்போமா? ஏன்னா நம்ம லைஃப்பை ஒரு வெற்றி சிறக்க பண்ண போகிறார். நம்ம லைஃப்ல ஒரு ஜெயத்தை கொடுக்கறதுக்கு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில அப்படியேப்பட்ட ஒரு உள்ளத்தோட இந்த வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். ஒரு ரட்சிப்பு உண்டாக்குற தேவன் நமக்குள்ள கடந்து வந்திருக்கிறார். ஆமென். இது இந்த கதைக்கு பின்னால, இந்த சம்பவத்துக்கு பின்னால, the story behind this, we all know that Jesus prepared himself for the coming suffering.
வரப்போகிற ஒரு பாடுக்காக ஆண்டவர் தன்னை ஆயத்தப்படுத்தக்கூடியது என்று நம்ம அறிந்திருக்கிறோம். இயேசுடைய வருகை ஒலிவ மலையிலிருந்து வரும்போது சொல்லப்பட்ட பிதாவின் பிரகாரமாய் வாக்கு உரைத்த தீர்க்கமாய் சொல்லப்பட்ட கழுதை மேலே ஏறி வருகிற காரியங்கள் சொல்லப்பட்டது. தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தக்கூடியது. இதெல்லாம் சொல்லப்பட்டது நிறைவேறும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? இந்த பயணத்தை வருகிறார். ஆனா இந்த பயணத்தோடைய முழுமையை கவனிப்போமானால், the story behind us, இந்த பயணத்துக்கு அடுத்த கட்டத்தை நாம் பார்ப்போமானால், தேவனுடைய பயங்கரமான ஒரு பாடுகள் நிறைந்த ஒரு நேரம். சஃபரிங், பாடுகள், சிலுவையுடைய பாடை சுமக்கக்கூடிய ஒரு நேரம், மரணத்தை சுமக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனா அதுக்கு பிற்பாடு உயிர்த்தெழுதின் வல்லமையை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு நேரம். the power of resurrection, உயிர்த்தெழுதின் வல்லமை வெளிப்படக்கூடிய ஒரு நேரம். எருசலேமை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். எருசலேமை தான் ஆண்டவர் முக்கியமா இருந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு முக்கியம். இந்த ஆலயம் ஒரு எருசலேமா இருக்கிறது. தேவன் இந்த ஆலயத்துக்குள்ள ரொம்ப சந்தோஷமான ஒரு பாவனை செய்து வந்திருக்கிறார். அவருடைய வருகை இந்த ஆலயத்துக்குள்ள வெற்றிகரமான ஒரு வருகையா இருந்திருக்கிறது. அப்படியே ஒரு ஆமேன்னு சொல்லுமா, நல்ல சத்தமா ஆமென். Thank you. சூப்பர். ஒரு 3 விஷயத்தை உங்களோட சிந்தையில நான் வைக்கிறேன். ஒன்றாவது, fulfill what was spoken through prophet. Fulfill what அந்த பகுதியை நம்ம வாசிப்போமா? 1வது வசனத்திலிருந்து 21வது அதிகாரம் 1லிருந்து 5 வரையும் நம்ம இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது, இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லு. தீர்க்கதரிசிகளால உரைக்கப்பட்டபடியே இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசியால உரைக்கப்பட்ட விஷயங்கள், தீர்க்கதரிசிகளால சொல்லப்பட்ட காரியங்கள். அப்ப ஒரு தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார். பிதாவானவர் பல வருஷங்கள் மூலமாக ஆண்டவர் பேசியிருக்கிறார். எங்க பேசியிருக்கிறார்? சக்கரியா 9வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சக்கரியா, பழைய ஏற்பாடுல சக்கரியா 9வது அதிகாரம். சியோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, வாவ், கம்பீரி, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் ஏறி வருகிறோம். அல்லேலூயா. சொல்லப்பட்ட வார்த்தை, தீர்க்கமாய் உரைக்கப்பட்ட வார்த்தையை கர்த்தர் சக்கரியாவோட பேசுறார். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அப்ப எப்ப ஏறக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்து கழுதையில போகும்போது அந்த நேரத்துக்கு சக்கரியா சொல்லப்பட்ட
நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் அவசியம் உண்டாகும். What prophet has prophesied in your life. நண்பர் தான் முக்கியமாயிருச்சு. உன்னுடைய என்ஜாய்மெண்ட் தான் முக்கியமாயிருச்சு. நம்மளுடைய சுயம் was spoken through the prophet. தேவன் அதை நிறைவேற்றி முடிக்கிறார். இயேசு எருசலேமுக்குள்ள தாழ்மையோட வருகிறார். இயேசு தாழ்மையோடு எருசலேம் மேல ஏறி வருகிற ஆறாவது வசனம் 7வது வசனத்தை வாசிப்போம். சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரச்சிலைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி 6-7 அப்ப இந்த இரண்டாவது விஷயம், ஆண்டவர் தாழ்மையோட எருசலேமுக்கு ஆண்டவர் இங்க நம்ம பார்க்கிற இந்த சம்பவத்துல தன்னுடைய மகிமை, தன்னுடைய வல்லமை, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிமை இருந்த போதிலும் அவர் மூலியமா இந்த உலகமே ரட்சிக்கப்பட போது என்று அறிந்தோம். Even though he know that he is the king, அவர்தான் சகலத்துக்கும் ஆளுகை செய்கிறவர், சர்வ வல்ல தேவன் அறிந்திருந்தார். ஆனா தன்னுடைய வார்த்தைக்கு இணைந்து தீர்க்கமாய் சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றும்படியாக தன்னை தாழ்மைப்படுத்தி அவர் எருசலேமுக்குள்ள நுழைந்தார். Jesus knows how to lift him up. இயேசு தெரியும் தன் பிதாவானவர் அவரை உயர்த்துவார் என்று அவருக்கு தெரியும். அநேகவன் நம்ம லைஃப்பும் ரொம்ப சிறுமையாக இருக்கு. நம்ம வாழ்க்கையும் தாழ்த்தப்பட்ட லைஃபுக்குள்ள சில வேலையில போகுது. நல்லா செழிப்பா இருந்த வாழ்க்கை குடும்பம் இப்ப தாழ்த்தப்பட்டு
ஆண்டவர் தெரியும். அந்த அந்த பாவனை, அந்த 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 எருசலேமுடைய அந்த பயணம் மிகுந்த ஒரு வேதனையா உண்டானது. ஆனா அதோட முடிவு எப்படி இருக்குன்னு அவர் அறிந்திருந்தார். அதனால கர்த்தர் ரொம்ப ஜெயத்தோட சந்தோஷமா வெற்றியோட அவர் போகிறார். அவர் தாழ்த்தப்பட்டிருந்தாலும் கர்த்தர் அந்த ஜனங்களை வச்சு அவரை உயர்த்த ஆரம்பிக்கிறார். அவருக்குள்ள ஒரு தேவனை தாழ்த்தும்படியாக அந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், ஆனா அங்க இருந்த ஆட்கள் என்ன செய்யறாங்க, அவரை ஆட்பரித்து பாடி அந்த ஒரு உயர்வை அங்க கொண்டு வருகிறார். Because the heaven is rejoicing. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை ரொம்ப ஒரு முக்கியமான வாழ்க்கை. கர்த்தர் இன்னைக்கு நம்ம எருசலேமுக்குள்ள சாந்தமாக, ஹம்பலா, ரொம்ப தாழ்மையோட ஆண்டவர் பயணித்தார். நான் நம்புறேன் இந்த லைஃப் பயணம் சில வேளையில ரொம்ப தாழ்மையான ஒரு பயணம் தேவை. தாழ்மையான பயணம் நம்மள ஒரு உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகும். தேவனுடைய அடைக்கலத்துல நாம் வைக்கப்பட்டிருப்போம். அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நம்மளை மறைத்துக் கொள்வோம். அவர் நமக்கு யுத்தம் செய்கிறவர். கடைசியாக Jesus deserves your prayer. வாசிப்போமா 8:9. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார். ஆமென், ஆமென். ஓசன்னா to the son of David. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. Blessed is he who comes in the name of the Lord. தேவனுடைய நாமத்தில் வருகிறவருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஓசன்னா in the highest heaven. Jesus deserves our praise. நம்மளுடைய துதிக்கு உரியவர். அவரை நீங்களும் நானும் துதிக்க வேண்டும். ஆராதனைக்கு வரும்போது அவரை நாம் துதிக்க வேண்டும். அவரை நாம் போற்ற வேண்டும். சங்கீதம் 156 சொல்லுகிறது, let everything that has been breath praise the Lord. வாசிக்கிறீங்களா? ஆமென். சங்கீதம் 156. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஆமென். The crowds went ahead of him and shouted. அங்க கூடின திரளான ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கீழே போட்டா, அப்படிதானே போட்டுக்க, கீழே போட்டு அவரை வருகை வைத்து அவருக்கு இயேசுக்கு ஒரு சிறப்பு வருகையை கொடுத்து அவருக்கு சகல மரியாதையை கொடுத்து ஆண்டவரை பாடுகிறாங்க. ஓசன்னா என்று பாடி துதிக்கிறார்கள். He deserves your praise. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம வாய் நிறைய அவரை நாம் துதிக்க, அவரை ஆராதிக்க. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். வெளிப்படுத்தின புத்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை பாருங்க. Worthy is the lamb who was slain to receive power and wealth and wisdom and strength and honor and glory and praise. Amen.
அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் சோஸ்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அவர்கள் ஸ்தோத்திரம் பண்றாங்க ஆண்டவரை. He is worthy to receive the praises. ஆட்டுக்குட்டியானவர் அவர் சகலமும் அவர் கூறியது. அவர் பாத்திரரா இருக்கிறாரா நம்மளுடைய துதி. இன்னைக்கு நீங்களும் நானும் நல்ல அவரை ஸ்தோத்திரம் பண்ண துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9வது வசனம் நான் சொல்லுகிறது. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. பிலிப்பியர் 2:9 சொல்லுகிறது. தேவன் ஆண்டவராக இயேசுவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். அப்படின்னா இன்னைக்கு ஆண்டவராக இயேசு அவர் நம்மளுடைய வாழ்க்கையின் துதியாக அவர் மாற வேண்டும். நம்ம துதிக்க அவர் ஆராதிக்கிறதுக்கு நம் தாமதமாக இருக்கக்கூடாது. Your worship will turn every impossible become possible. அவர் துதிக்கு உரியவராய் இருப்பதினால, நம்மளுடைய ஆராதனைக்கும் நம்மளுடைய துதிக்கும் பாத்திரராய் இருப்பதினால தேவன் என்ன செய்கிறார்? அசாத்தியமானது எல்லாத்தையும் சாத்தியமாய் மாற்றுகிறார். He turn every impossible become possible because he deserve the praises. தேவன் அதை மாற்றி கொடுக்கிறார். அவர்கள் துதிக்க துதிக்க பரலோகம் களி கூற ஆரம்பிக்கிறது. When Jesus receive praises, Father will please with us because we glorify his. அவருடைய மகனை, அவருடைய குமாரனை நாம் துதிக்க துதிக்க பிதாவானவர் அவர் மகிமை அடைய ஆரம்பிக்கிறார். அதுல பிரியமாய் இருக்கிறார் இந்த மாலை வேளையில. Not just by song, நம்மளுடைய praises, நம்மளுடைய ஆராதனை துதிகள் பாடலோட மட்டும் முடிஞ்சிடக்கூடாது. பாடலோட மட்டும் அது எண்ட் பண்ணிடக்கூடாது. பாடலோட எல்லாத்தையும் முடிச்சிடக்கூடாது. இட்ஸ் மோர் தென் தட். அதுக்கு மேல நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய இருதயத்தை முழு உள்ளத்தோடு தேவன் மேல நீ அன்பு கூற வேண்டும். நான் நம்புகிறேன் நம்மளுடைய முழுமையான துதி அது எப்ப முழுமை அடைதுனா நீ அவர் மேல அளவுக்கு அதிகமாய் அன்பு கூறும் போது, அவருக்காக நீ பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும் போது. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் இயேசுவுக்காக பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றேன், ஆண்டவர் பிரியப்படுகிற வாழ்க்கை நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் ஏன் கேட்கிறேன்னா தெரியுமா, இன்னைக்கு அநேக வேளையில ஆண்டவரை பின்பற்றுவது ஒரு விஷயத்தை அடைவதற்காக இருக்கலாம். ஒரு சிலர் இயேசுவை பின்பற்றினது சுகத்தை பெற்றுக் கொள்வதற்காக, ஒரு சிலர் இயேசுவை பின்பற்றுவது அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்காக, விடுதலை அடைவதற்காக, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக. தவறு இல்லை, ஏன்னா ஆண்டவர் தான் அதெல்லாம் செய்ய முடியும், நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஆனால் அதுக்கு அடுத்த அடி நீ வைக்கும் போது அவர் இதெல்லாம் செய்வாருன்னு இல்ல, எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டாருன்னு தான். எனக்காக எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டார் ஆண்டவர். என் சாபத்தை எல்லாம் மாத்திட்டார். எனக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் எல்லாம் மாத்திட்டார். இன்னைக்கு நான் விடுதலையா இருக்கிறேன் அவர் கொடுத்த லைஃபுக்காக. That is the praises. அது ஒரு துதி, அது ஒரு ஆராதனை. இன்னைக்கு இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையை அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தான் இந்த வாழ்க்கையை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவா. யா
இந்த வாழ்க்கைய நிதானமா பயணிங்க. அவசரமா பயணிக்காதீங்க. நிதானமா பொறுமையா ஆண்டவரை பிடித்து விசுவாசத்தோட நம்பிக்கையோட போ. ஆண்டவர் நம்ம வாழ்க்கைய மெகிமி மாதிரி வச்சிருக்க. சப்பாத்தி மாசா nanti cepat mati. ஆமா, 70 வயசுல போறது 40 வயசுல புட்டுறோம். ஏன்னா மேகி அதுல உள்ள போடுகிற பிரெஞ்சா, அதுல போடுகிற ஒவ்வொன்றும் நம்மளுடைய ஆயுசு நாட்களை குறைச்சிடும். அதனால ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்கள். வீட்டுல சாப்பிடுங்க, கடையில ரொம்ப சாப்பிடாதீங்க. கடையில் அதிக நாள் சாப்பாடு, அப்புறம் ஆஸ்பத்திரியில தான் போயிருக்கணும். சரியா? என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த லைஃபை நல்லா ஒரு சந்தோஷமா பொறுமையோட நிதானமா முன் செல்லும். அவருடைய வார்த்தையில கட்ட ஆரம்பிங்க. கடந்த முறை நான் சொன்னேன், அஸ்திபாரத்தை கர்த்தராகி கிறிஸ்து, கண்மலையான கிறிஸ்து மேல போடு. அவர் முன் வைத்து அவர் மேல உங்களுடைய வீட்டை அழகுபடுத்தி மெதுவா கட்டி அப்படியே எழுப்பாரு. அவசரமா பணக்காரனா வரணும். ஆண்டவருக்கு தெரியும் கைக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். கூட கொடுத்தா இவன் அழிஞ்சிருவான்னு அவருக்கு தெரியும். குறைவா கொடுத்தா அவன் கஷ்டப்படுவான்னு தெரியும். கரெக்டா கொடுப்பாரு. அதுதான் நம்ம கர்த்தர். ஆமென். அதனால சம்டைம்ஸ் நம்ம லைஃப நம்ம மற்றவங்க கூட ஒப்பிடக்கூடாது. ஆண்டவரே, அவங்க மட்டும் பெரிய பங்களோ வாழ்றாங்க, பெரிய காடி வச்சிருக்காங்க, 4 காடி 5 காடி வச்சிருக்காங்க, எனக்கு ஒரே ஒரு மோட்டார் சைக்கிள் தான் இருக்குது. கம்பேர் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு பைஸ்கல் தான் இருக்குது. ஒரு சில அது கூட எனக்கு இல்ல. ஆண்டவரே, கம்பேர் பண்ணாத. உங்களுக்கு கொடுக்கப்பட்டது பெஸ்ட். நீங்க என்ன தெரியுமா, உங்களோட கீழே இருக்கிறவங்களை கொஞ்சம் பாருங்க. இன்னும் மோசமான சில தேசங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப சரி,
நல்லவரப்பா நல்லவரப்பா உம்மை மண்முற்றை இரு கரங்களை உயர்த்தப்படுவது தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஓ எஸ் 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 உங்க கரங்களை பிடிக்கிறார். என் கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கரங்களை தொடுகிறார். ஓ எஸ் இந்த மாலை வேளையில நொறுங்குண்ட உள்ளத்தோட இந்த சூழ்நிலையில இயேசுவை விசுவாசித்த பிள்ளைகளாய் வந்தவர்களே, உங்கள் மேல் அவருடைய கரம் வருகிறது. அந்த நல்லவர் உங்களை நிரப்ப வருகிறார். நல்லவரப்பா நல்லவரப்பா உம்மை போல யாரும் இல்லப்பா. இன்னொரு முறை மனசிலிருந்து நல்ல உள்ளத்திலிருந்து விட்டு கிராயா ஓ ஒரு அழுகிறா. தாவீதின் குமாரனே, என் மேல மனம் இறங்கும் என்று கதறுகிறார், அழுகிறார். கர்த்தருடைய மனதுருக்கம் மேல வந்தது. இந்த மாலை வேளையில உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க சந்ததிகள் மேல தேவனுடைய மனதுருக்கம் வருவதா, தேவனுடைய மனதுருக்கம் வருவதா. Jesus, feel it. நல்ல உள்ளத்திலிருந்து கடைசியா ஓ நல்லவரப்பா நல்லவரப்பா உம்மை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல யாரும் இல்லப்பா. அப்பா நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில உங்க முழுமையான கிருபை, உடைய முழுமையான மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புவதாக துதி மத்தியில் வாசம் செய்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை தேவ சமாதான கிருபையால நிரப்பி ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.